வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொர்ண கேரளாவோட குழுக்கள் 23 வெள்ளிக்கிழமை நமக்கு நம்ம என்ன தான் தலைகளை இருந்தாலும் 4 நம்பர் தான் திரும்ப வரும், வேறு எதுவும் மாறி வராது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கு, அதுதான் வந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 4ஆம் நம்பர் தாங்க எனக்கு முதல் ப்ரையாரிட்டியாக கிடைக்கிது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் தலைகளை நின்னாலும் நமக்கு 4ஆம் நம்பர் கட்டாயமாக வரும் அப்படிங்கிறத நம்ம காலையிலையும் சரி நேற்றும் சரி தொடர்ந்து நம்ம 3 டிராவிலையும் நம்ம என்ன சொன்னோம்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் 4 நம்பர். ஆக்சுவலாக 4 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமாக வரும். அதை தான் நான் திரும்ப நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் 4 நம்பர் கிடச்சிருக்க தவிர வேறு எதுவும் மாற்றி இல்லை. என்ன கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது வித்தியாசமாக நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். டெஃபினட்டே கிடையாது. நம்ம 4ஆம் நம்பர் நமக்கு காலையிலே சொல்லும் போது நம்ம சொல்லிட்டோம் 4ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, வேறு எந்த நம்பருமே இல்லை. ஏன்னா திரும்ப 4 நம்பர் கொடுப்பாங்களா நீங்கள் டவுட்டெல்லாம் பட வேணாம், டவுட்டே கிடையாது. 4 நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லிட்டோம். 4ஆம் நம்பர் தான் எனக்கும் பெஸ்ட்டாக தெரிஞ்சது, வேறு எந்த நம்பரும் இல்லை. இன்றைக்கி காலையில் கொடுத்தப்ப கூட நாங்கள் 4 நம்பர் தான் முதல் ப்ரையாரிட்டியாக கொடுத்தோமே தவிர வேறு எந்த நம்பரும் கிடையாது. ஏன்னா 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை தான் நான் திரும்ப 44. நான் என்ன நினச்சேன் 454 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நமக்கு 044 வந்துச்சு. அவ்வளோதான். 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் அதை தான் திரும்ப சொல்லிட்டு 4 5 ஸ்ட்ராங் அப்படின்னு. அதில் 0 5 ஸ்ட்ராங், 0 4 ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. நமக்கு கொடுத்த 4ஆம் நம்பருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக கிடச்சிது. நான் திரும்ப என்ன சொன்னால் காலையிலே சொல்லும்போது என்ன சொன்னேன், எனக்கு வேறு எந்த நம்பரோட டவுட் இல்லைங்க. மெயின் டார்கெட் 4 நம்பர், அதுதான் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும், வேறு எதுவும் வராது. எனக்கு 4 நம்பர் மேலே தான் அதிகமான டவுட்டு. ஏன்னா 0க்கு 4 கொடுக்கலாம், 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர்னு நம்ம திரும்ப 100 வாட்டி வச்சாலுமே நம்மளுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் தான் திரும்ப வருது, வேறு எதுவும் இல்லை. நம்ம திரும்ப பார்த்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. அதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். 4ஆம் நம்பர் வந்து நமக்கு கட்டாயமாக வரும், இது வராது அப்படிங்கிறது. வராதுன்னு சொல்கிறத விட 4ஆம் நம்பர் பிரதானமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். வராது அப்படிங்கிறது வேறு, அந்த நம்பர் வராதுங்கிறது வேறு. பிரதானமாக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர். எதனால் 4 நம்பர்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல 4 நம்பர் ட்விஸ்ட் பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இந்த 3ஆம் நம்பரை 1ஆம் நம்பரை 3 டைம் வச்சாங்க இல்லையா, அப்போயே நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன். நான் கண்டிப்பாக வந்து திரும்ப 4 நம்பரை 3 டைம் வைப்பாங்க அப்படிங்கிறது சுதாரித்தேன். அந்த சுதாரிப்பு தான் நமக்கு இன்றைக்கி சூப்பராக மேட்ச் ஆயிருந்து. 4 நம்பர் அருமையாக கொடுத்த 2 பக்கமே நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு நம்பர் 4 நம்பர் நம்ம காலையில் என்ன சொல்லி கொடுத்தோம், நம்ம 514க்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோமா. நம்ம என்ன சொன்னோம், 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 4 நம்பர் 514. அதே 514 இங்கே மேட்ச் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அதுதான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை. அந்த வகையில் நமக்கு 4ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக பேட்டர்ன் மேட்ச் ஆகாமல் விட மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுத்தோம், அது மாதிரி மேட்ச் ஆகிருந்தது. எப்போயுமே பேட்டர்ன் மெத்தடுக்கு ஒரு முதல் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதனால தான். சரிங்க, இப்போ டக்குன்னு நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததில்ல. ஒருவேளை ஏன் இங்கே இருக்க 4 நம்பர் கூட நம்ம கால் போடுறதை காமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இங்கே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு 44 ரொம்ப சூப்பராக நம்ம 4 நம்பர் ரொம்ப பெஸ்ட்டுன்னு கொடுத்தோம். எனக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் 4 நம்பர் தான் மேட்ச் ஆகணும், அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் நல்ல வின்னிங் தான் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான். நீங்கள் நான் நினச்சேன், நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. என்னங்க 4 நம்பர் திரும்ப வருது, திரும்ப 4 நம்பரே கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன், 4 நம்பர் வந்து நமக்கு எப்படி பார்த்தா தான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி. அதனால தான் 4ஆம் நம்பரை முதல்ல வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 4 நம்பர் தான் முதல் நம்பராக கொடுத்தேன், வேறு எதுவும் கொடுக்கல. சரி, முதல் நம்பர் 4 நம்பர் எனக்கு அதிகமாக தான் மேட்ச் ஆச்சு. சரிங்க, எனக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் இது தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதை தான் நம்ம முதல்ல கொடுப்போம். அதுக்கான ப்ரையாரிட்டியை தான் முதல்ல கொடுப்போம், நம்ம வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம் இல்லையா. பட் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் ரொம்ப சிம்பிளுங்க. 24ஆம் தேதி எக்ஸ்மேன் பம்பரு 107வது குழுக்கள். சரியா, 107வது குழுக்கள்னால் முழுக்க நமக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே விஷயம் என்னென்னா முழுக்க ரிப்பீட்டட் பேஸாக தான் நம்பர் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. சரியா, அந்த வகையில் நமக்கு போன வாரம் என்னெல்லாம் ஆடினாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம்னா இன்னும் கூட ரொம்ப சூப்பராக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு போன வருஷம் வந்து நமக்கு மொத்தமாக வந்து 4 வாட்டி குளிக்கிருக்காங்க. பம்பர் வந்து 4 பம்பர் குளிக்கிருக்காங்க. அந்த 4 பம்பரில் ஒவ்வொரு பம்பராக இப்போ வரும். ஃபஸ்ட்டு பம்பர் வந்து நமக்கு 2025 132 அப்படிங்கிற நம்பர் ஒன்று ஆடினாங்க. இது வந்து ஒரு பம்பர். அடுத்து நமக்கு 715ன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க, இதுவும் பம்பர் தான். அடுத்து நமக்கு 825, இதுவும் பம்பர் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஆடினாங்க இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்த் ஆடின நம்பர் வந்து 542. சரியா, இதுவும் பம்பர் தான். டோட்டலாக இது எல்லாமே பம்பர் நம்பராக இருக்குது. இதில் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட்டட் நம்பர் பேஸ் பண்ணுவாங்க. அதை தான் நான் திரும்ப எப்போயுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், நமக்கு 715 திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 5ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்தாங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25 மறுபடியும் ரிப்பீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2ஆம் நம்பர் சி போலையும் ஏ போல் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதனால தான் நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா, பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் நம்பர் வரும்னு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் பேசிக், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா,
இங்கே 2.5 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு வச்சாலுமே அதுவே நமக்கு ரிப்பீட் நம்பரில் தான் வருது, வேறு எதுவும் மாறி வராது இல்லை. அப்போ நம்ம முழுக்க நம்ம அதை கனெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரோம். இது மாதிரி தான் வரும், இது மாதிரி தான் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதை நிரூபிச்சும் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு டைம் உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் சான்ஸுகளும் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் சரியா. பட் அது மாதிரி எது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்ங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரியா. அப்போ 0.44 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ஆடிந்தாங்க, இதுலேயே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். எனக்கு எது வருதோ இல்லையோ நமக்கு திரும்ப வந்த நம்பரே வந்தாலும் பரவாயில்ல, 4 நம்பர் தான் திரும்ப வரும், வேறு எதுவும் வராது அப்படிங்கிறது நம்ம எதுக்கு சொன்னோம்னா நமக்கு ஒரு நம்பர் எடுக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வராது சரிங்களா. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா எப்போயுமே நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் முன்கூட்டியே முடிவு பண்ணுறேன், இது கன்ஃபார்மாக வரும், இது கன்ஃபார்மாக வராது, இது கன்ஃபார்மாக வரும், இது கன்ஃபார்மாக வராது அப்படிங்கிற நம்பர் நான் என்ன சொன்னேன் காலையில், எனக்கு 3 ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றா நம்பர் மேலே டவுட் இல்லை அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து சும்மா ஒரு தீரியே வேணால் நம்ம அதை எதிர்பார்க்கலாமே தவிர கணக்கு சுத்தமாக சொல்லுதா அப்படின்னா இல்லை, நான் ஒன்றா நம்பருக்கு கணக்கு சுத்தமாக சொல்லலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டேன் சரி. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, ரொம்ப சிம்பிள், 122 அடித்தாங்களா, 122 தான் அடித்தாங்க, 122 ட்ரையல் நம்பர். டபுள்ஸ் ஆடுமா ஆடுறக்கு நேற்றே நம்ம சொல்லிட்டோம், நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டோம், இன்றைக்கி வந்துருச்சு. நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், மாற்றி சொல்லாமலாம் கொடுக்கல. நேற்று யாராவது செக் பண்ணி பாருங்கள், நேற்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டபுள்ஸ் வரும். நம்ம ஒரு கணக்கு வச்சு கொண்டு வரோம்னா அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆன மட்டும் தான் டபுள்ஸ் வரும்னு சொல்கிறோம், என்ன சொல்லவே மாட்டோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து பம்பர் 20 கோடி ரூபா, நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா இந்த 2 மாதமாகவே நமக்கு போன வருஷம் பூராமே டபுள்ஸ் வைக்கலாங்கிறக்கா, இந்த மாதம் வைக்க மாட்டாங்கலாம் கிடையாது. 20 கோடி கட்டாயமாக கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் அது நமக்கு மேட்ச் ஆகும், அதில் வந்து நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கூட முன்னோட்டமாக தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே நமக்கு 122 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து 0.44 வந்துருச்சு, அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பர் கொடுக்கும் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கிறது நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுட்டு தான் நம்ம கொடுக்குறோம் சரி. சும்மா ரேண்டமாக ஏனோதான நம்பரு கட்டாயமாக நான் கொடுக்குறதே கிடையாது, நிறைய ஆர்என்டி பண்ணி தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ நான் போன மாதம் ஆடக்கூடிய நம்பர் பூராமே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். 2025 பம்பர் என்னென்ன நம்பர் ஆடினாங்க, முதல் பம்பர், 2வது பம்பர், 3வது பம்பர், 4வது பம்பர், 4 பம்பருடைய ரிசல்ட் இது தான். இங்கே இருக்கிறது 4 போன வருஷம் பூரா அடிச்சப்பட்ட பம்பர் எல்லாத்தையுமே உங்கள் கண்ணு முன்னாடி கொடுத்துட்டேன். இது மாதிரி டிசைட் பண்ணுறது உங்கள் விருப்பம். ஏன்னா நமக்கு வந்து அதில் மேட்ச் பண்ணியிருக்கிறது நான் காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா. 132 1ஆம் நம்பர் அடுத்த 2.5 மாதம் கழிச்சு மேட்ச் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள் 715, அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் எடுத்து 2.5 மாதம் கழிச்சு 5ஆம் நம்பர் பேஸ் பண்ணுறாங்க. அடுத்து மறுபடியும் பாருங்கள் 825, அடுத்து மறுபடியும் நம்ம 5ஆம் நம்பர் திரும்ப முடியும் எடுத்து அது 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5-2ங்கிறது எடுத்து 2 மாதம் கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் பேஸ் தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த நாள் ரிப்பீட் பேஸ் ஆனால் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் 2.5 மாதம் கழிச்சு ஒரு ரிப்பீட் பேஸ் வருது அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால தான் நம்ம அதையும் தெளிவாக சொல்கிறோம் சரியா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் பிஆருடைய நமக்கு 107வது குழுக்கள் சரியா. அதுபோக 0.44 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது. போன வாட்டி அடிக்கப்பட்ட ரிசல்ட் நம்ம அதையும் கொடுத்துருமே, அதுக்கு 542 இல்லையா, 542 போன பம்பர் அடித்தாங்க சரியா. பட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள். இதில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். எனக்கு ஏப்பட பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக 3ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வரும் 0க்கு 3 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி எது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம். நான் தான் சொல்கிறேன், திரும்ப சொன்னது எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் பேஸ் தான் வரும், அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். அதே மாதிரி நாளைக்கு ஆள் போட நம்பர் எதுவுமே வராது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஆள் போட நம்பர் போட முடியாது, பம்பரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒரே ஒரு வீடியோ வேணால் வருமே தவிர மற்ற எதுவுமே வராது சரியா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் 9ஆம் நம்பர். ஏன்னா பெரிய நம்பர் தான் வச்சுருவாங்க, அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா போன வருஷம் பூராமல் எதுவுமே பெரிய நம்பர் கொடுக்கல. ஏன்னா அந்த முதல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 20 கோடி அப்படின்னு வச்சுருந்தாங்க, 994, 994, 998, 930 இந்த மாதிரி நிறைய பெரிய நம்பர் வைப்பாங்க. அப்படியே வைக்கல. போன வருஷம் பூராமே நமக்கு வைக்கல. போன வருஷம் பூராமே எல்லாமே சின்ன நம்பர் அடித்தாங்க. ஒரு 2 ட்ரா மட்டும்தான், 1 7 1 8 அவ்வளோதான். மற்றபடி விசி போர்டு எல்லாமே சின்ன நம்பர் தான் கொடுத்தாங்க. பட் இந்த மாதம் நமக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த வருஷத்தில், அதாவது 2026 பெரிய நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா பம்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தான் சொல்கிறோம். இருக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 9 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா திரும்ப கூட ஒரு 5ஆம் நம்பர் பி போர்டு, ஏன்னா பி போர்டில் தான் வரணும், அங்கே தான் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. அது போக போன வாரம் பேச நீங்கள் பார்க்கும்போது நமக்கு அதில் என்ன கிடச்சிருக்குன்னா 542ங்கிறது நமக்கு போன வாரம் போன பம்பரில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது. அதுலேயும் நமக்கு அதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். எது வருதோ இல்லையோ 4ஆம் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக வரும். மறுபடியும் 4 நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம்
என்னோட கணக்கு நாளைக்கு மறுபடியும் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் காமிக்குது. விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சரியா? வின்னிங் வரும் நம்புறவங்க எடுக்கலாம், வின்னிங் வராத நம்புறவங்க எடுக்க வேண்டாம். சரியா? 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பம்பர் இது நீங்கள் அப்படி தான் வரும். நீங்கள் ஏன் எதுக்குன்னா கேட்கவும் முடியாது. சரி, அதே மாதிரி ப்ளஸ் 2ஆம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கு. ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரியா? 356 அப்படிங்கிற மாதிரி நம்பர். இதுதான் பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் ஆடுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 7 நம்பர். 7 நம்பர் எதுக்குன்னு வருது அப்படின்னா இன்றைக்கி ட்ரா நம்பரே வந்து நமக்கு 107 அப்படிங்கிறது மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி வரதுனால மேபி இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க. இப்போ நான் கொடுத்த கணக்காக வைக்க வேண்டாம், உங்களுக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு 6ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா அந்த 7ஆம் நம்பர் வரலாம். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு போன மாதம் அடிக்கப்பட்ட பம்பர் 132, 715, அடுத்து 825, அடுத்து 542. சரியா? அப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த டா இன்னும் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகணும், ரிப்பீட்டட் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற வரிசையில் கொடுத்துருக்கணும். நாளைக்கு பம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.